ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மல்டிபிள் இன்டெகிரல் அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய வால்யூம் ஏரியா பார்த்துட்டு ஏற்கனவே ஏரியாவில் கார்டீசியன் போலார் கோஆர்டினேட்ஸ் எல்லாம் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதோட லிங்க்ஸ் எல்லாம் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடுங்க. இதில் வால்யூம் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டின் சூஸ் பண்ணுறோம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இடத்துல டிஸ்பிளே ஆகும், பார்த்துக்கிடுங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த வால்யூம் கொடுத்து ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, சமன்பாடு ஈக்குவேஷன் கொடுத்து வித்தவுட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம் என்ன 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 பண்ணுவாங்க பார்க்கலாம். கொடுத்தது முதல்ல எடுத்து வைக்கட்டும், இது கொடுத்துருக்குறாங்க. கீழே இது என்ன அப்படி இல்லை அப்படின்னா அதில் வித்தவுட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க ஒரு வேர்டு. இன்னொன்று இங்கே v = 8 into வால்யூம்னு ஆக்டாங்க. ஏன் அப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா நல்லா கவனிங்க, 2 சைடு 3 டைமென்ஷனல். இங்கே 2 சைடு 3 டைமென்ஷனல். அப்போ 2 பவர்ஸ் கியூப், 2 கியூப் என்னது 8. ஓகேவா? அப்போ ஒரு பார்ட்டை கண்டுபிடிச்சு அதை 8ஆல மல்டிபிள் பண்ணா அவங்க கேட்ட ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ டோட்டல் வால்யூமும் நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? 2 சைடு 3 டைமென்ஷன், அதனால 2 கியூப். ஓகே, ரைட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 8 into வால்யூம் வந்து ஆக்டாங்க. இப்போ வால்யூம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும், v = அதுக்கப்புறம் லிமிட்ஸ் எழுதணும்ல. லிமிட் போது z வேரியஸ் பண்ணணும். z varies from என்னன்னா இதுல z வேல்யூ என்ன, இதுல இருந்து z எடுக்கிறதா நம்ம எப்படி எடுக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். x² + y² plus z² = a². இதுல z வேணும்னா z² = a² minus y² minus x². z வேணும்னா total root of a² minus y² plus x². ஓகேவா? எல்லாமே ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகும். x = z = 0 to z = root of a² y². இது என்ன ஆர்டர் முடியாது, x² minus y². ரைட்டா? இப்படி போட்டுப்போம். ஆர்டர் முடியறதா வந்து இப்படி மாற்றி வைக்கலாம். ரைட். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா y. இப்போ இதுல இருந்து y எடுக்கிறோம். அப்போ y² = y எடுக்கும்போது z வேல்யூ 0. ஓகேவா? நல்லா கவனிக்கணும். y எடுக்கும்போது y varies from z வேல்யூ 0. மறந்துட விட. அப்போ z வேல்யூ 0னா அப்போ இதை விட்டுருங்க, இது x² அங்கே அனுப்புவோம். அப்போ a² minus x². அப்போ y வேணும்னா root of a² minus x². அப்போ y varies from என்ன, 0 ஸ்டார்ட் ஆகும். y = 0 to y = root of a² minus x². சரிங்களா? அடுத்து x varies from x ன்னு வரும்போது x y z ரெண்டுமே 0. y z ரெண்டுமே 0. புரியுதா? முதல்ல x z எடுக்கும்போது எதுவுமே 0 அப்ளை பண்ணல, z = 0 இருக்கும். y ன்னு எடுக்கும்போது z = 0 அப்ளை பண்ணோம். x ன்னு எடுக்கும்போது y z 0. ஓகேவா? 1 பை 1 குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ இந்த ரெண்டு டைம் 0 ஆயிட்டா என்ன வரும்? x² = a². அப்போ x = a. ஆகலாம். அப்போ x varies from x = 0 to x = a. இப்போ அப்ளை பண்ணலாமா? அப்போ v = 8 into integral of triple integral of dz dy dx. ஓகேவா? லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறதா இருந்தால் 0 to a, 0 to root of a² minus x². இங்கே 0 to root of a² minus x² minus y². ஓகேவா? லிமிட் அப்ளை பண்ணிட்டோமா? அவ்வளோதான். அப்போ கொடுத்துருக்கிற இது எடுத்து எழுதி அதுல இருந்து நம்ம லிமிட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி இதில் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 0 to a, 0 to root of a² minus x. அப்படி எழுதிட்டோம். இப்போ dz இன்டர்வல் பண்ணா z 0 to root of a² minus x² minus y². ஓகேவா? into dy dx.
அடுத்த ஸ்டெப்பில் வந்து அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் தானே, இது கேபிட்டல் விமா வந்து 0 to a 0 to root of a square minus x square. Upper limit minus lower limit. Upper limit என்ன root of a square minus x square minus y square. ஓகேவா? அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் 0 0 into dy dx. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம அந்த சைடு செய்வோம், கொஞ்சம் ரஃப் பண்ணிட்டு நம்ம செஞ்சுக்கலாம். இந்த ஸ்டெப்பை அங்கே சிம்பிளிஃபை பண்ணி எழுதுவோம். b ஈக்குவல் டு integral of 0 to a 0 to root of a square minus x square. a square minus x square உள்ள இருக்கிறத அப்படி எழுதுவோம். வரும் root of a square minus x square minus y square. மைனஸ் 0வை போடணும்னா போட வேண்டாம், 0 இல்லை, அதனால இந்த டேர்மை போட்டுட்டேன். எக்ஸ் இதை இன்டெகிரல் பண்ணுவோம். ஸ்டெப்பு கொஞ்சம் பெருசாக வந்ததுனால இங்கே கழிக்கிறோம். 8 into 0 to a வச்சுட்டு இல்லை கவனிங்க, இது ஃபார்முலா. ஒய்யை பேஸ் பண்ணி இன்டெகிரல் பண்ணும்போது ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் பண்ணோம். அப்படி பண்ணும்போது என்ன வருவாங்க, a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 sin inverse of y divided by root of a square minus x square plus y by 2 into root of அந்த டேம் அப்படியே எழுதிடும் a square. This is formula equal to 0 to root of a square minus x square இங்க வழிய dx. இது எப்படி எழுதிக்கணும், ஃபர்ஸ்ட் டேர்ம்னா இந்த டோட்டல் டேர்மை நம்ம ஏ ஸ்கொயர்னா இருக்கலாம். இந்த டோட்டல் டேர்மை நம்ம போன பாடத்தில் எடுத்தோம்ல, லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அந்த இடத்துல 4 இருந்துச்சு, 4 நம்ம 2 ஸ்கொயர்னு எடுக்கலாம். அந்த 2 ஸ்கொயர் நம்ம ஏ ஸ்கொயர் கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். அந்த மாதிரி ஃபார்முலா பார்த்தோம். இதுவும் அதே போல தான், ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பை 2. ஓகே, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்போ பி ஈக்குவல் டு 8 into 0 to a. ஒய்க்கு பதில் அப்ளை பண்ணால் என்ன வரும், இந்த டேர்ம் வந்து a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 தான். ரைட், இங்கே சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை 2னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்க்கு பதில் எதை அப்ளை பண்ணலாம், ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ண என்ன வரும், ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், கீழே ஒரு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, ரெண்டு கேன்சல் ஆகும். ஓகேவா? ப்ளஸ் இந்த இடத்துல நீ அப்ளை பண்ணீங்கன்னா இந்த டேர்முக்கு பதிலாக அடிச்சிடலாம். ஒய்க்கு பதில் அப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஏ ஸ்கொயர் எல்லாம் கேன்சல் ஆகி இந்த டேர்ம் 0 ஆயிடும். ஓகேவா? இந்த டேர்ம் 0 ஆயிடும். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் ஆல்சோ 0. ஓகேவா? இந்த டேர்ம் பாருங்க, இதுக்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக அப்ளை பண்ணுவீங்க, அப்போ ரூட் கேன்சல் ஆகும். இந்த ப்ளஸ் இந்த டேர்ம் எல்லாம் கேன்சல் ஆகி ஆட்டோமேட்டிக் இங்கே வெளியவும் ரிசீவ் இங்கே அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் 0 ஆகும். எப்படி அப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இந்த ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக இது அப்ளை பண்ணால் ரூட்டு கேன்சல் ஆகிடுமா, ரூட்டு கேன்சல் ஆகி மைனஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். மைனஸை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ ஏ ஸ்கொயர் உள்ளே போயிட்டு என்ன ஆகும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், மைனஸ் உள்ளே போனால் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எல்லாம் கேன்சல் ஆகி இது 0 ஆகிருமா. இல்லைங்க, அப்போ இந்த டேர்ம் 0னாலே இந்த 0 கொண்டு இதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 ஆகும். அப்போ அதனால தான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ளஸ் 0ன்னு சொல்லி 0 போடுறோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் சிம்பிளிஃபை பண்ணால் b ஈக்குவல் டு 8 into 0 to a ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2. இது எதுவும் கேன்சல் ஆகி 1 ஆயிரும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ வந்து பை பை 2 இது dx, இங்கேயும் dx. அடுத்து b ஈக்குவல் டு 8 into இதில் 2 2 சார் 4 வெளியே வந்துருமா, இந்த இது கேன்சல் ஆனால் இங்கே 2 தான். ரைட்டா, 2 சார் 4, 4க்கு 8 கேன்சல் பண்ணால் 1 4 சார் 4, 2 4 சார் 8. அப்போ 8 சாரி 2 4 சார் 8. அப்போ 2 into by integral of 0 to a
உள்ள a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ். இப்போ இதை இன்டர்கல் பண்ணலாம். இதை இன்டர்கல் பண்ணிங்கன்னா b ஈக்குவல் டு 2 பை எக்ஸை கொடுத்து இன்டர்கல் பண்ணும்போது இங்கே எக்ஸ் இல்லை, அதனால எக்ஸ் சேர்த்துப்போம். இங்கே எக்ஸ் கியூப் பை 3 பவரில் உள்ள ஆட் ஆகும், அதில் டிவைட் பண்ணுவோம், பை 3 கிடைக்கும். அப்போ a ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கியூப் பை 3 0 டு a. புரியுதா? இப்போ அப்ளை பண்ணீங்கன்னா ஏவை உள்ள அப்ளை பண்ணால் ஏஸ் கியூப் வந்துடும். ஏஸ் கியூப் இந்த டேர்மில் செய்வோம். b ஈக்குவல் டு 2 பை இந்த அப்பர் லிமிட், இதே லோயர் லிமிட் அப்ளை பண்ணது 0 தான், அப்பர் லிமிட்டை மட்டும் நம்ம அப்ளை பண்ணாலே போதும். அப்போ ஏஸ் கியூப் இங்கே மைனஸ் ஏஸ் கியூப் கிடைக்குமா? அவ்வளோதான், 0 தான் கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா b ஈக்குவல் டு 2 பை இது எல்சிஎம் என்ன 3 ஏஸ் கியூப் மைனஸ் ஏஸ் கியூப் 2 ஏஸ் கியூப். ஓகேவா? எல்சிஎம் எடுப்போம். இங்கே பக்கத்தில் ஒன்று இருக்க அர்த்தம் எல்சிஎம் எடுத்தா 3 ஏஸ் கியூப் மைனஸ் 2 ஏஸ் கியூப் பை 3. இது சிம்பிளி பண்ணா b ஈக்குவல் டு 2 2 சார் 4, 2 2 சார் 4 பை 3, 4 பை 3 பை ஏஸ் கியூப் கியூபிக் யூனிட்ஸ். அவ்வளோதான். புரியுதா? ஸோ அப்போது அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது கவனமாக அப்ளை பண்ணணும். எந்த மேக்ஸிமம் 0 வர டேம் வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணி எழுதலாம். ஏன்னா அதையும் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ப்ராப்ளத்தோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.